கிளியோபாட்ரான்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? பேரழகு, பாம்பு, பெரிய பெரிய காதல் கதைகள். சரிதானே? ஆனா அவங்களோட அடையாளம் இது மட்டும்தானா? வாங்க, நாம கேள்விப்பட்ட கதைக்கும் வரலாற்றுல மறைஞ்சிருக்கிற அவங்களோட உண்மை கதைக்கும் என்ன வித்தியாசம்னு இன்னைக்கு நாம பார்க்கலாம். இங்கதான் எல்லா மர்மமும் ஆரம்பிக்குது. பல நூற்றாண்டுகளா ஆர்கியாலஜிஸ்ட்லாம் தேடிட்டே இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் கிடைக்கல. யோசிச்சு பாருங்க, உலகத்தோட அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ராணியோட கல்லறை எங்க போச்சு? இது எவ்ளோ பெரிய புதிர்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கிங்டட் மாதிரி எத்தனையோ மன்னர்களோட கல்லறைகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா கிளியோபாட்ராவோட கல்லறை மட்டும் இன்னைக்கும் ஒரு மர்மமாவே இருக்கு. பாருங்க, அவங்களோட புகழுக்கும் அவங்க கடைசியா எங்க அடக்கம் செய்யப்பட்டாங்கன்ற மர்மத்துக்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம். சரி வாங்க, இந்த முடிவே இல்லாத மர்மத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். மத்த மன்னர்களோட கல்லறைகள் எல்லாம் எவ்வளவோ ரகசியங்களை சொல்லியிருக்கு. ஆனா கிளியோபாட்ராவோடது மட்டும் ஏன் ஒரு புரியாத புதிராவே இருக்கு? கிளியோபாட்ராவோட கதையிலேயே ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அவங்களோட வம்சம்தான். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி அவங்க ஒரு எகிப்தியரே கிடையாது. ஆச்சரியமா இருக்கா? ஆமா, அவங்க மாவீரன் அலெக்சாண்டரோட தளபதி தாலமை ஒன்னோட கிரேக்க வம்சாவளியைச் சேர்ந்தவங்க. இது அவங்களோட கதையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மள் பலரும் கிளியோபாட்ராவை ஒரு பேரழகியா மட்டும்தான் பாக்குறோம். ஆனா அது ரொம்ப தப்பு. அவங்களோட உண்மையான சக்தியே அவங்களோட அறிவுல தான் இருந்துச்சு. அவங்க வெறும் இளவரசி மட்டுமில்ல, ஒரு பெரிய அறிஞர். சொல்லப்போனா கிளியோபாட்ராவோட அறிவுத்திறன் அபாரமானது. அவங்களுக்கு கிரேக்கம், லத்தீன், அரமைக், ஏன் பண்டைய எகிப்திய மொழி உட்பட பல மொழிகள் தெரியும். அது மட்டும் இல்ல, கணக்கு, வானியல், அரசியல்னு எல்லாத்துலயும் அவங்க ஒரு புலி. இந்த அறிவு தான் அவங்கள ஒரு திறமையான ஆட்சியாளரை உருவாக்குச்சு. சரி, அடுத்து நாம பார்க்க போறது அவங்களோட ஆட்சி காலத்துல அவங்க சந்திச்ச ஒரு பெரிய சவால். அந்த போராட்டம் வேற யார் கூடவும் இல்ல, அவங்களோட சொந்த தம்பி கூட நடந்த அதிகார போட்டி தான் அது. அவங்களுக்கு அப்போ வயசு வெறும் 18. அப்பா 12ஆம் தாலமி இறந்துடுறார். அப்போ அவங்களோட தம்பி 13ஆம் தாலமியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட சேர்ந்து ஆட்சி பண்ண வேண்டிய கட்டாயம். ஆனா அவங்களோட தம்பியோட ஆலோசகர்களுக்கு இவங்களோட செல்வாக்க பார்த்து பொறாம. அதனால இவங்கள எகிப்துல இருந்து வெளியேத்திடுறாங்க, சிரியாவுக்கு தப்பிச்சு போறாங்க. ஆனா அவங்க அதோட விட்டுடல. ரோம்ல இருந்த சக்தி வாய்ந்த தலைவர் ஜூலியஸ் சீசரோட உதவிய நாடுறாங்க. சீசரோட படையோட வந்து தம்பியோட படைய தோற்கடிச்சு மறுபடியும் அரியணைய பிடிக்கிறாங்க. இது அவங்களோட விடாமுயற்சிக்கும் அரசியல் திறமைக்கும் ஒரு சூப்பர் எடுத்துக்காட்டு இல்லையா? அந்த கடைசி போர்ல என்ன ஆச்சுன்னா, அவரோட தம்பி 13ஆம் தாலமி நைல் நதியில மூழ்கி இறந்து போயிடுறாரு. ரொம்பவே ஒரு கொடூரமான முடிவுதான். ஆனா இந்த மரணம் தான் கிளியோபாட்ராவை எகிப்தோட ஒரே ஆட்சியாளரா ஆக்குச்சு. இதுக்கப்புறம் தான் ஒரு புதிய சகாப்தமே தொடங்குது. சரி, இப்ப நாம அவங்களோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போவோம். அதாவது ஜூலியஸ் சீசரோட அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த பவர்ஃபுல்லான கூட்டணி. சொல்லப்போனா இந்த கூட்டணி தான் எகிப்தோட தலையெழுத்தையே மாத்தி அமைச்சது. பாருங்க, முதல்ல சீசரோட ராணுவ ஆதரவோட தான் கிளியோபாட்ரா தன்னோட அரியணைய பாதுகாத்துக்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் சீசர் அவங்க கூட எகிப்திலேயே தங்கிடுறாரு. 2 பேருக்கும் சிசேரியன்னு ஒரு மகனும் பிறக்கறான். அவங்களோட செல்வாக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, எகிப்தோட கலை, கட்டடக்கலை எல்லாம் ரோம்ல தெரிய ஆரம்பிக்குது. சோ இது வெறும் காதல் கதை இல்ல, இது 2 பெரிய சக்திகளோட இணைப்பு. ஆனா கிளியோபாட்ராவோட இந்த செல்வாக்கு ரோம்ல இருந்தவங்களுக்கு, அதாவது மக்களுக்கும் சரி அமைச்சர்களுக்கும் சரி, சுத்தமா பிடிக்கல. ஒரு வெளிநாட்டு ராணி வந்து நம்ம தலைவரையும் நம்ம கலாச்சாரத்தையும் மாத்துறாங்களேன்னு அவங்களுக்குள்ள ஒரு அதிருப்தி. இதுதான் சீசருக்கு எதிரா ஒரு சதி உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சு? ரோம்ல சீசர் படுகொலை செய்யப்படுறார். அதனால கிளியோபாட்ரா தன்னையும் தம் மகனையும் காப்பாத்திக்கிறதுக்காக மறுபடியும் ஈஜிப்துக்கே தப்பிச்சு ஓடி வராங்க. இது அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஆனா சீசர் இறந்துட்டாரேன்னு கிளியோபாட்ரா முடங்கி போகல. அவங்க மறுபடியும் தன் அதிகாரத்தை கட்டமைக்க ஆரம்பிச்சாங்க. சீசரோட நண்பரான மார்க் ஆண்டனியோட ஒரு புது கூட்டணியை உருவாக்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து சீசரை கொன்னவங்கள பழி வாங்குறாங்க. இவங்களோட சக்தி ஈஜிப்ட், ரோம்னு எல்லா இடத்துலயும் பரவுது. இவங்களுக்கு 3 குழந்தைங்களும் பிறக்குது. இது அவங்களோட அரசியல் திறமைக்கு இன்னொரு பெரிய சாட்சி. அந்த காலகட்டத்துல தான் ஒரு ராணியா அவங்க உச்சத்துல இருந்தாங்க. நாட்டுல புழக்கத்துல இருந்த காசுல தன்னோட முகத்தையே அச்சிட்டாங்க. தன்னோட பேர்ல பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டினாங்க. தன்னோட உடைகள், வாசனை திரவியங்கள் மூலமா தன்னை ஒரு தெய்வீக சக்தி கொண்டவளா காட்டிக்கிட்டாங்க. மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சதால எகிப்து மக்கள் அவங்கள ரொம்பவே நேசிச்சாங்க. ஆனா இந்த அதிகாரமும் புகழும் ரோம்ல ஒரு புது எதிரிய உருவாக்கிச்சு.
வேற யாரும் இல்ல, சீசரோட வளர்ப்பு மகன் ஆக்டேவியன் தான் அது. அவரு கிளியோபாட்ராவையும் ஆண்டனியையும் தனக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா பார்த்தார். இதுதான் கடைசி போருக்கு வழி அமைச்சது. இந்த கடைசி ஆட்டத்துல 2 பக்கமும் யார் இருந்தாங்கன்னு பாருங்க. ஒரு பக்கம் எஜிப்ட்ல இருந்து ஆட்சி செஞ்ச ஆண்டனியும் கிளியோபாட்ராவும். கிழக்கு பகுதிகள்ல அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு. ஆனா ரோம்ல அவங்கள ஒரு வெளிநாட்டு அச்சுறுத்தலா பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் சீசரோட வளர்ப்பு மகன் ஆக்டேவியன் ரோம்ல இருந்த அதிகாரத்தை எல்லாம் ஒன்னு சேர்த்தார். தன்னை சீசரோட உண்மையான வாரிசாவும் ரோமோட பாதுகாவலனாவும் காட்டிக்கிட்டார். இதனால 2 பேருக்கும் இடையில மோதல் வெடிச்சுது. அது கிமு 31ஆம் வருஷம் ஆக்டிம் போர்ல ஆக்டேவியனோட ரோமானிய கடற்படை கிளியோபாட்ரா மற்றும் ஆண்டனியோட படைகளை முழுசா தோற்கடிச்சது. இந்த ஒரு தோல்வி அவங்களோட சகாப்தத்துக்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சது. இப்போ கிளியோபாட்ராவோட வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அவங்களோட வாழ்க்கை மாதிரி அவங்களோட மரணமும் பல மர்மங்களாலையும் விவாதங்களாலையும் தான் சூழப்பட்டிருக்கு. கிளியோபாட்ரா எப்படி இறந்தாங்கன்றதுல 2 தியரி இருக்கு. முதல் தியரி என்னன்னா, அலெக்சாண்ட்ரியாவுல ஆண்டனியும் கிளியோபாட்ராவும் சந்திச்சப்போ 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்ததாகவும், ஆண்டனி கிளியோபாட்ராவை கொன்னுட்டு அப்புறம் தன்னையும் கத்தியால குத்திக்கிட்டதா சொல்றாங்க. இன்னொரு தியரி, இதுதான் ரொம்ப ஃபேமஸ், ஆக்டேவியன் கிட்ட பிடிபட்டு ரோம் வீதிகள்ல அவமானப்படக்கூடாதுன்னு கிளியோபாட்ராவே ஒரு விஷப்பாம்ப தன்னை கடிக்க வச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்றது. ஆனா வரலாற்று பதிவுகள்ல ஒரு விஷயம் மட்டும் உறுதியா சொல்லப்படுது. அது என்னன்னா, அவங்களோட உடலும் ஆண்டனியோட உடலும் ஒரே கல்லறையில தான் ஒன்னா அடக்கம் செய்யப்பட்டது. இந்த ஒரு விஷயம்தான் நம்மள மறுபடியும் அந்த ஆரம்ப கேள்விக்கே கூட்டிட்டு போகுது. அப்போ அந்த கல்லறை எங்க இருக்கு? நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து நிக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் இது வரலாற்றோட மிகப்பெரிய தீர்க்கப்படாத மர்மங்கள்ல ஒன்னா இருக்கு. அந்த ஒரு கேள்வி இன்னிக்கும் பதில் இல்லாம நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்குது. அந்த கல்லறை எங்கே?